மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். வெண்ணிலாவை பார்த்த விஜய், வெண்ணிலாக்கு என் பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, மற்றபடி எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை எப்படி கவனிச்சுக்கிறது, டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எப்படி குணமாக்குறதுன்னு வெண்ணிலாவை பற்றி யோசிக்கிறாரே தவிர்த்து காவேரி அங்கே அழுதுகிட்டே கலங்கி போய் நிற்கிறத கண்டுக்காம இங்கே வெண்ணிலாவுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது தாத்தாவுக்கு என்ன இந்த விஜய் வெண்ணிலாவே கூட வந்திருந்தாலும் இங்கே காவேரியை பற்றி யோசிக்காம இப்படி வெண்ணிலாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு பக்கம் தாத்தா நினைக்கிறாரு. இங்கே காவேரி விஜய் ஆசைப்பட்ட மாதிரியே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம், இனி நமக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் தன்னை கண்டுக்காமல் வெண்ணிலா மேலே ரொம்பவே கவனமாகவும் அக்கறையாகவும் இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் அழுதுகிட்டே காவேரி அங்கேருந்து வெளியில் வரும்போது இதை பார்த்த ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகினி காவேரியை பார்த்து, என்ன காவேரி பார்த்தல, வெண்ணிலாவை பார்த்த உடனே விஜய் உன்னை கண்டுக்காம வெண்ணிலாவை மட்டும்தான் கவனிக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காருன்னுட்டு, கண்டிப்பா இனி விஜய் உன்னை ஏத்துக்க போறதே இல்லை, கிளம்பு, அப்படியே இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான் போல அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி கிட்ட பேசும்போது காவேரிக்கு எதுவுமே பதில் பேச முடியல. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கங்காவுக்கு ரொம்ப கோவம் வருது. காவேரி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், காவேரி கேட்காம வெண்ணிலாவை கூட்டிட்டு வர போய் அவளோட வாழ்க்கைக்கு அவளே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்ச மாதிரிலாம் ஆயிடுச்சு. இதை பார்த்த அந்த ராகினிக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி வெண்ணிலாவை வெளுத்து வாங்குறாங்க இங்கே வந்து கங்கா. ஆனாலும் விஜய் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத காவேரி என்ன செய்யனே தெரியாம கங்காவோட தோல்ல சாஞ்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவேரி சொல்றாங்க, காவேரி இதுக்காக தான் காவேரி சொன்னேன், நீ இந்த மாதிரி வெண்ணிலாவை கூட்டிட்டு வர வேண்டாம், அதுவும் விஜய் முன்னாடி நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு போக வேண்டாம்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், என் பேச்சை கேட்காம இப்படி நீ செய்ய போய் தானே நீ இப்படி அழுதுட்டு நிற்கிற, அங்கே பாரு அங்கே விஜய் உன் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் வெண்ணிலா மேலே உள்ள அக்கறையில் எப்படியெல்லாம் குணமாக்கலாம், எங்கெங்கே டாக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு எவ்வளோ அக்கறையாக இருக்காரு, ஆனால் ஒன்றை கண்டுக்கவே இல்லையே காவேரி அப்படின்னு சொல்லி இங்கே கங்காவும் என்ன பதில் பேச, காவேரிக்கு என்ன ஆறுதல் சொல்ல அப்படின்னு தெரியாமையே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதா கோயிலில் பூஜை ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இங்கே காவேரியும் விஜயும் ஒன்றா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்ததும் இங்கே காவேரியும் வரலை விஜயும் வரலன்னு உடனே அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி நினைக்கிறாங்க சாரதா. அந்த சமயம் காவேரியும் கங்காவும் அழுதுட்டு நிற்கிறத பார்த்துட்டு இங்கே சாரதாக்கு ஒன்றுமே புரியாமல் காவேரி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. என்ன காவேரி, நீ இங்கே விஜய் தம்பி கூட சந்தோஷமாக வருவேன்னு பார்த்தா இங்கே நின்று அழுதுட்டு இருக்கியே, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்க கங்கா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சாரதா தாங்க முடியாம, என்ன காவேரி இப்படி சொல்ற, நீ ஏன் உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கியே, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க. விஜய் தம்பியோட தாத்தா கிட்ட போய் இப்படி நடக்கிறதெல்லாம் சரியா, இல்லை விஜய் தம்பி காவேரியை கண்டுக்காம இருக்கிறது தான் சரியான்னு நானே கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே காவேரி சொல்றாங்க, அம்மா இங்கே விஜய் எதிர்பார்த்த மாதிரியே வெண்ணிலாவை நான் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டேன், இனி விஜய் என்னை கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, அவர் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுமா, நான் விஜயை விட்டு விலகி போனாலும் விஜய் என்னை கண்டுக்காமல் இருந்தாலும் நான் பெருசாக அதை எடுத்துக்க போகிறதே இல்லை, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்து தானமா நான் இங்கே வெண்ணிலாவையே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து காவேரி சொன்னாலும் விஜயை பிரிஞ்சு காவேரியால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் இங்கே அம்மாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, இனி விஜயோட வாழ்க்கையிலையும் நம்ம தலையிடவே கூடாது, எங்கேயாவது போயிட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டு சாரதா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் பேச முடியாம விஜயை நினைச்சுக்கிட்டே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க காவேரி. இங்க விஜய் வெண்ணிலாவை ரொம்ப நல்ல அக்கறையாக கவனிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழி இந்த காவேரி இனி விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படவும் மாட்டா, இந்த வீட்டை விட்டு அவளே வெளியில் போக போகிறா அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தாத்தா விஜயை கூப்பிட்டு கேட்குறாங்க, விஜய் நான் தான் சொன்னேனே வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாகவே சரியாயிரும், நீ நினச்ச மாதிரியே நான் வந்து டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன்னுட்டு, ஆனால் காவேரி எங்கன்னு பார்த்தியாப்பா, முதல்ல காவேரியை கூப்பிடு அப்படின்னு சொல்ல அப்போ தான் விஜய்க்கு ஞாபகம் வருது, இவ்வளோ நேரம் வெண்ணிலா மேலே உள்ள அக்கறையில் வெண்ணிலாவை கவனிக்கணும்னு நினச்சனே தவிர்த்து காவேரி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு காவேரி ரூமில் தான் தாத்தா இருப்பா அப்படின்னு சொல்ல, சரி விஜய் போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லா இடத்துலையும் போய் பார்க்கும்போது தான் இங்கே விஜய்க்கு தெரிய வருது காவேரி வீட்டில் இல்லை, ஒருவேளை அவள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளா, எங்கே என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்ச விஜயும் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா காவேரி வீட்டில் இல்லை தாத்தா, எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு, என்ன விஜய் இது, வெண்ணிலாவை பற்றி யோசிச்ச நீ உன் மனைவி உன் பொண்டாட்டி காவேரியை பற்றி நீ யோசிக்காமல் இருந்திருக்க, அதுவும் காவேரி எங்கன்னு வேற தெரியலன்னு சொல்கிறியே, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, வெண்ணிலா உனக்கு முடிந்த வாழ்க்கை, ஆனால் காவேரி இப்போ உனக்காக
எவ்வளோ கஷ்டத்துலையும் நீ மட்டுமே வேணும்னு உன்னை ஏற்றுக்கிட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் நீ என்னடானா வெண்ணிலா மேலே உள்ள அக்கறையில் அவளை கவனிச்சுட்டு காவேரி எங்கன்னு கூட தேடாமல் இருந்திருக்கியே. எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கன்னா அது காவேரியால் மட்டும்தான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ விஜய் அப்படின்னு சொல்லி முதல்ல காவேரியை கூட்டிகிட்டு வா, நான் காவேரிக்கிட்டேயும் பேசணும்னு சொல்லும்போது விஜய் உடனே காவேரி எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு தேடிக்கிட்டே கிளம்புறாரு. இங்கே விஜய் காவேரியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இனி காவேரி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாரா, இல்லை காவேரி விஜயோட சந்தோஷம்தான் முக்கியம், இனியும் நம்ம விஜய் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு தன்னை கண்டுக்காம வெண்ணிலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெண்ணிலாவையே ரொம்ப பொறுப்பாக கவனிக்கிற விஜய் வேண்டவே வேண்டான்னு இங்கே காவேரி முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்க தான் போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.